பெப்பர் சிக்கன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன், ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே பரட்டி விட்டு வச்சிடணும். அதுக்கப்புறமா மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் எல்லாம் ஆட் பண்ணணும். மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், பெப்பர் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சிடணும். வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு திருப்பி ஒரு 10 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் வேக விடலாம். ரொம்ப நேரம் வேக விட்டாலும் ரப்பர் மாதிரி ஆயிரும். தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு கடைசியாக இன்னும் ஒரு 2 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டு சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பெப்பர் சிக்கன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு.